ஒரு இருட்டான ராத்திரி. தெரு புல்லா வெறிச்சோடி கிடக்கு. அங்க உடைஞ்ச கார், சிதறின கண்ணாடி. தூரத்துல பயமுறுத்துற மாதிரி அலறல் சத்தம் கேக்குது. போர் பார்மசிக்குள்ள நம்ம ராமானுஜம், அதாவது அம்பி, ரொம்ப பதட்டமா ஏதோ கெமிக்கல்ஸ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கை எல்லாம் நடுங்குது, மூச்சு வாங்குது. புரோட்டீன் சிந்தசிஸ் பாண்ட் ஆகியே ஆகணும்னு அவருக்குள்ளே புலம்பிட்டு இருக்காரு. திடீர்னு முன்னால இருந்த கண்ணாடி ஜன்னல் டம்முன்னு உடையுது. 3 ஜாம்பீஸ் உள்ள வருது. கண்ணு வெள்ளையா, நரம்பு எல்லாம் கருப்பா புடைச்சுக்கிட்டு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ராமானுஜம் பயத்துல ஒடுங்குறாரு. அந்த ஜாம்பீஸ் அவரோட பயத்த மோப்பம் பிடிச்சிடுச்சு. அவர நோக்கி வேகமா பாயுது. அப்போ பின்பக்கமா இருந்த கதவு உடையுது. கையில ஒரு பெரிய இரும்பு பைப்போட நம்ம மிருதன் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு ஜாம்பிய ஓங்கி அடிச்சு கீழ தள்ளி ராமானுஜமுக்கு முன்னாடி ஒரு அரணா போய் நிக்கிறாரு. நின்னுட்டு, நீங்க எவ்ளோ முக்கியமான ஆளு, உங்களுக்கு எதுவும் ஆகவிட மாட்டான் இந்த மிருதன் அப்படின்னு சொல்லிட்டு பைட் பண்றாரு. ஆனா இன்னும் 2 ஜாம்பீஸ் ஜன்னல் வழியா உள்ள வந்து மிருதன தாக்கி கீழ தள்ளுது. இத பார்த்து ராமானுஜமுக்கு பயம் உச்சத்துக்கு போகுது. ஆனா திடீர்னு அவர் மூச்சு வாங்குறது நின்னுடுது. உடம்பு நிமிருது. முகத்துல ஒரு திமிரான சிரிப்பு வருது. ஆமா, ரெமோ இப்போ வெளியே வந்துட்டான். ரெமோவுக்கு பயமே கிடையாது. அதனால அவன தாக்க வந்த ஜாம்பி இவன் பயப்படாதத பார்த்து கொஞ்சம் தயங்குது. அசால்ட்டா ஒரு சர்ஜிக்கல் ஸ்கால்பெல் எடுத்து அந்த ஜாம்பியோட மண்டையில இறக்குறான் ரெமோ. மிருதன் எழுந்து பார்த்து, சார் நீங்களா இதுன்னு ஷாக்கா கேக்குறாரு. அதுக்கு ரெமோ திமிரா சிரிச்சுக்கிட்டே, ராமானுஜம் ரெஸ்ட் எடுக்கிறான், நான் ரெமோ, டீல் வித் இட்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து அந்த ஜாம்பீஸ அடிக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப நேரம் நீடிக்கல. வெளியே இருந்து நூறுக்கணக்கான ஜாம்பீஸ் பார்மசிய சுத்தி வளைச்சிடுச்சு. சுவர், கதவு எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு உள்ள வருது. மிருதனும் ரெமோவும் மாட்டிக்கிட்டாங்க. மிருதன், கடைசி வரைக்கும் போராடிடுவோம், ரெடியா அப்படின்னு கேட்க, ரெமோ, ஐ வாஸ் பார்ன் ரெட்டின்னு மாசா சொல்றான். அந்த நேரம் பார்த்து மேல சீலிங் உடையற சத்தம் கேக்குது. பூம்ல சீலிங்க உடைச்சுக்கிட்டு ஒரு நிழல் மாதிரி மணி உள்ள குதிக்கிறாரு. கீழ உட்காருங்கன்னு கத்தி ஒரு பிளாஷ் பேங் கிரனேட்ட அந்த ஜாம்பி கூட்டத்துல வீசுறாரு. கண்ண கூசுற வெளிச்சமும் சத்தமும் அந்த ஜாம்பீஸ கொஞ்ச நேரம் குழப்புது. உடனே மணி ஒரு மெக்கானைஸ்டு கயிற மேல சுட்டு ஏறிடுங்க பாஸ்ட்னு சொல்றான். மிருதனும் ரெமோவும் அந்த கயிறு வழியா மேல ஏறி தப்பிச்சிடுறாங்க. மாடில வந்து விழுந்த அப்புறம் ராமானுஜம் திரும்ப நார்மலா மாறிடுறாரு. ரத்தம் படிஞ்ச அவர் கைய பார்த்து அவரே பயப்படுறாரு. மிருதன் கோவமா சுவர்ல ஓங்கி குத்திட்டு, என்கிட்ட மட்டும் டைம் டிராவல் மெஷின் இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் நான் பாஸ்ட்க்கு போய் இது எல்லாத்துக்கும் காரணமானவன சும்மா விடமாட்டேன். எவ்ளோ அப்பாவி மக்கள் அநியாயமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவ்ளோ மக்கள் ஜாம்பியா மாறி அவங்க வாழ்க்கையை இழந்து இருக்க மாட்டாங்கன்னு புலம்புறாரு. அப்போ மணி ரொம்ப தீவிரமா மிருதன பார்த்து, நான் சொல்ல போற விஷயத்த உங்களால நம்ப முடியுமான்னு தெரியல, உண்மையை சொல்லணும்னா நானே ஒரு டைம் டிராவலர் தான். எங்க அப்பா சேதுராமன் ஒரு சயின்டிஸ்ட். நான் குழந்தையா இருக்கப்போ என் பெரியப்பா அந்த டைம் வாட்ச மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. நான் டைம் டிராவல் பண்ணி வந்து எங்க அப்பா அம்மாவ காப்பாத்தினேன். ஆனா எங்க அப்பா அந்த வாட்ச தூக்கி போட்டுட்டாரு. அந்த வாட்சோட பேசிக் புரோட்டோடைப் எனக்கு தெரியும். அத புல்லா பங்க்ஷனபிளா மாத்தணும்னா எங்க அப்பா லேப்க்கு போனா தான் முடியும்னு சொல்றாரு. ராமானுஜம்க்கு இது குழப்பமா இருக்கு, மணி புரிஞ்சிக்கோங்க, இது ஒன்னும் காமெடி பண்றதுக்கான நேரம் இல்லன்னு சொல்றாரு. ஆனா மணி, நான் உண்மைய தான் சொல்றேன், அந்த லேப்க்கு போக முடிஞ்சா டைம் டிராவல் சாத்தியம்னு அடிச்சு சொல்றாரு. மிருதனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்படின்னா இந்த ஜாம்பி வைரஸ் பரவுறதுக்கு முன்னாடியே மக்களை காப்பாத்த முடியுமா மணின்னு கேக்குறாரு. கண்டிப்பா முடியும், அதுக்கு முதல்ல நாம அந்த லேப்க்கு போகணும்னு மணி சொல்றாரு. எல்லா மக்களையும் காப்பாத்த முடியும்னா முயற்சி பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லன்னு மிருதன் சொல்ல, ராமானுஜம் கிட்ட அவரோட ஆராய்ச்சியை தொடர சொல்றாரு மணி. ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி நடக்காம போச்சுன்னா அட்லீஸ்ட் இருக்கிற மக்களையாச்சு நம்மளால காப்பாத்த முடியும்னு பிளான் பண்றாங்க. ஆனா மணி அங்க இருந்து கொஞ்ச தூரம் நகர்ந்த உடனே மிருதன் ராமானுஜம் கிட்ட ரகசியமா, சார் இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு ஏதாவது மெண்டல் ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது, டைம் டிராவலாம் வாட்சாம்னு கேக்குறாரு. ராமானுஜமும் பதட்டமா, தெரியல மிருதன், ஆனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இவன் சொல்றத நம்பி தான் ஆகணும், வி ஹேவ் நோ சாய்ஸ்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்த ஜாம்பி வைரஸ அப்படி யாரோ வேணும்னே உருவாக்கி இருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்? அவங்களோட இன்டென்ஷன் என்ன? இவங்க 3 பேரும் இந்த ஜாம்பி வைரஸ் அட்டாக்குக்கு முடிவு கொண்டு வர முடியுமா? மக்கள் திரும்ப சந்தோஷமா வாழ முடியுமா? அடுத்த எபிசோட்ல பாப்போம்.
போன எபிசோட்ல நாம பார்த்த மாதிரி மணி அந்த டைம் வாட்ச் பத்தி சொன்னதும் 3 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த வாட்ச் ஓட முக்கியமான காம்போனன்ட் எங்க இருக்குன்னு மணி இப்போ சொல்றான். அது வேற எங்கேயும் இல்ல, திருவண்ணாமலை கோவில்ல இருக்கிற ஒரு ரகசிய இடத்துல தான் இருக்குன்னு சொல்றான். உடனே 3 பேரும் திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க. ஆனா வழியெல்லாம் சும்மா இல்ல, ஊர்பட்ட ஜாம்பீஸ். கார்களை தாண்டி இருட்டுல ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, ஒவ்வொரு அடியும் மரண பயத்தோட தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் இவங்கள சுத்தி வளைச்சிடுது. மிருதன் தன் உசிர பணயம் வெச்சு மணி மற்றும் அம்பி 2 பேரையும் காப்பாத்த வெறித்தனமா சண்டை போடுறான். ஒரு பெரிய கூட்டத்தையே அடிச்சு துவம்சம் பண்றான். ஆனா அந்த கலேபரத்துல ஒரு ஜாம்பி மிருதன பலமா கடிச்சிடுது. மிருதன் உடம்புல வைரஸ் வேகமா பரவ ஆரம்பிக்குது. நரம்பு எல்லாம் கருப்பா மாறுது. அவன் கண்ணு கலங்கி என்ன கொன்னுடுங்க, இல்லனா கொஞ்ச நேரத்துல நான் முழு ஜாம்பியா மாறி உங்கள கொன்னுடுவேன்னு கத்துறான். ரொம்ப எமோஷனலான தருணம் அது. அப்போ அம்பி தான் அரைக்குறையா ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஆன்டிடோட்டை எடுக்கிறாரு. அது ஒர்க் ஆகுமான்னு அவருக்கே தெரியாது. ஆனா வேற வழியே இல்லாம அத மிருதனுக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே மிருதன் உடம்புல ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. ஒரு பக்கம் மனுஷ புத்தி, இன்னொரு பக்கம் அவன மீறி வர ஜாம்பி மிருகத்தனம். அவன் நரம்பு எல்லாம் கருப்பா மாறி திரும்ப நார்மல் ஆகுது. தரையில உருண்டு துடிக்கிறான். தன் மனச கண்ட்ரோல் பண்ணி தன் மனுஷ தன்மைய தக்க வச்சிக்க மிருதன் படுற கஷ்டம் பார்க்கவே அவ்ளோ எமோஷனலா அவ்ளோ எபிக்கா இருக்கு. ஒரு வழியா அந்த போராட்டம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல மிருதன் கண்ண முழிக்கிறான். ஆனா இப்போ அவன் சாதாரண ஆளு இல்ல. தன் மேல பாய வந்த ஒரு ஜாம்பிய ஒரே கையில அசால்ட்டா தூக்கி பல அடி தூரத்துக்கு வீசுறான். அவனுக்கு ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரி பவர் வந்துடுச்சு. அம்பி அத பாத்துட்டு சொல்றாரு, இந்த அரைகுறை மருந்து வைரஸா முழுசா பரவ விடாம தடுத்துடுச்சு. உனக்கு அபாரமான சக்தியும் வந்துடுச்சு. ஆனா இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க மனுஷனா இருக்கணும்னா ஒவ்வொரு 30 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஒரு ஜாம்பியோட ஸ்பைனல் ப்ளூயிடையும் இந்த ஆன்டிடோட்டையும் சேர்த்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லனா நீங்க முழுசா ஜாம்பியா மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. மிருதனுக்கு இப்போ டைம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வழியா எல்லா தடைகளையும் தாண்டி அடிபட்டு ரத்த காயங்களோட அவங்க திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தை பாத்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு மூச்சு வாங்குற அந்த கேப்ல அம்பி அங்க இருக்கிற ஒரு உடைந்த கண்ணாடியில தன் மூஞ்சிய பாக்குறாரு. முகத்துல இப்போ அம்பியோட அந்த பயமும் இல்ல, ரெமோவோட அந்த திமிரும் இல்ல. கண்ணுல ஒரு பயங்கரமான கோவம். தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சே ஆகணும்ங்கிற ஒரு வெறி தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3வது ஆளு வெளியே வரப்போறானா? திருவண்ணாமலை கோவில்ல அந்த வாட்ச் காம்போனன்ட் கிடைக்குமா? மிருதன் இந்த 30 மணி நேர போராட்டத்தை சமாளிப்பானா? இந்த 3வது ஆளோட நோக்கம் தான் என்ன? அடுத்த எபிசோட்ல பாப்போம். திருவண்ணாமலை போற வழியில ஒரு பாழடைந்த டோல்கேட். கும்மிருட்டு. சுத்தி நிறைய கார்கள் அனாதையா நிக்குது. இவங்க 3 பேரும் அந்த கார்களுக்கு நடுவுல மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் மேலே இருந்து ஒரு ஜாம்பி குதிக்குது. அதைத் தொடர்ந்து நாலா பக்கத்துல இருந்தும் அலறல் சத்தம். பார்த்தா நூற்றுக்கணக்கான ஜாம்பிகள் இவங்கள சுத்தி வளைச்சிடுச்சு. இப்போ மணி கிட்ட எந்த ஹைடெக் வெப்பனும் இல்ல. ஏன்னா அவன் டைம் டிராவலரா இருந்தாலும் சின்ன வயசுலயே பாஸ்ட்க்கு வந்து மாட்டிட்டவன். அதனால அவன்கிட்ட எதிர்காலத்து பொருளோ லேசர் கண்ணோ எதுவும் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது அவனோட மூளையும் சுறுசுறுப்பும் தான். கீழே கிடந்த ஒரு தடிமனான இரும்பு செயினை கையில சுத்துறான் மணி. ஒரு கார் பெட்ரோல் டேங்க்ல இருந்து லீக் ஆகிற பெட்ரோல்ல தன் சட்டைய கிழிச்சு பத்த வைக்கிறான். அந்த நெருப்பு செயினை சுத்தி ஒரு வளையம் மாதிரி உருவாக்கி பக்கத்துல வர்ற ஜாம்பிகளை அடிச்சு தெறிக்க விடுறான். அவனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் செம ஷார்ப்பா ஒரு கரெக்டான பிளானோட இருக்கு. அதே நேரத்துல அம்பிக்கு பயத்துல மூச்சு நிக்குது. முகம் மாறுது. அந்த திமிரான சிரிப்பு வருது. ஆமா, ரெமோ வந்துட்டான். ரெமோவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதனால அந்த ஜாம்பிகள் எல்லாம் இவனை பார்த்து குழம்பி போய் தாக்காம தயங்கி நிக்குதுங்க. ரெமோ சும்மா கெத்தா நடந்து போய் கீழே கிடந்த 2 பெரிய அருவாளை எடுக்கிறான். என்னடா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி அசால்ட்டா உள்ள பூந்து வெட்டி சாய்க்கிறான். அவனை எந்த ஜாம்பியும் தொட முடியல, ஆனா அவன் தொட்டா தலை தெரிக்குது. மணி ஒரு பக்கம் டெக்னிக்கலா அடிக்க, ரெமோ ஒரு பக்கம் அசால்ட்டா அடிக்க, மிருதன் அவன் வேற ரகம். இவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு பெரிய கூட்டம் பாய வருது.
திடீர்னு ஒரு உடைந்த காரோட டோர கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி ஒரு கையில புடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில ஒரு பெரிய இரும்பு ராடோட என்ட்ரி கொடுக்குறான் மிருதன். அந்த கார் டோர வச்சு ஒரு 10 ஜாம்பிகளை அப்படியே இடிச்சு தள்ளிட்டு போறான். என் உசுரு இருக்கிற வரைக்கும் இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுடா சத்தம் போட்டுக்கிட்டே மிருகத்தனமா தாக்க ஆரம்பிக்கிறான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவ்வளவு வெறித்தனம். அந்த கார் டோரால இடிச்சு ராடால அடிச்சு ஒரு பெரிய படையையே ஒத்த ஆளா தடுத்து நிறுத்துறான். மாஸ்னா அப்படி ஒரு மாஸ். ஆனா அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து ரெமோவை தாக்க ஒரு பெரிய ஜாம்பி பாயுது. அதை பார்த்த மிருதன் தன் உசிர பத்தி யோசிக்காம அந்த கார் டோர தூக்கி வீசிட்டு ரெமோவை தள்ளிவிடுறான். ஆனா அந்த கேப்ல எதிர்பாராத விதமா அந்த ஜாம்பி மிருதனோட தோள்பட்டையில பலமா கடிச்சிடுது. ரத்தம் தெறிக்குது. மிருதன் வலி தாங்க முடியாம கத்துறான். அவன் உடம்புல வைரஸ் வேகமா பரவ ஆரம்பிக்குது. நரம்பு எல்லாம் கருப்பா மாறுது. அவன் கண்ணு கலங்கி என்னை கொன்னுடுங்க. இல்லனா கொஞ்ச நேரத்துல நான் முழு ஜாம்பியா மாறி உங்கள கொன்னுடுவேன்னு கத்துறான். அந்த மாசான சண்டை இப்போ ஒரு பெரிய எமோஷனலான போராட்டமா மாறுது. அப்போ தான் அம்பி அதாவது திரும்ப வந்த ராமானுஜம் தன் பையில இருந்த அந்த அரைகுறை ஆண்டிடோட்டை எடுக்கிறாரு. அம்பி நடுங்கும் கையோட அந்த அரைகுறை ஆண்டிடோட்டை எடுத்து வலி தாங்காம கத்திட்டு இருக்கிற மிருதனோட கழுத்துல டக்குன்னு இன்ஜெக்ட் பண்றாரு. அந்த ஊசி உள்ள இறங்குன அடுத்த செகண்ட் அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் பாக்குறதுக்கே அவ்ளோ எபிக்கா கூஸ்பம்ஸா இருக்கு. இப்போ மிருதனோட உடம்புல நடக்கிற அந்த மாற்றங்களை அப்படியே விஷுவலா பாப்போம். மிருதனின் உள்ளிருப்பு யுத்தம், தி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். உடம்புல நடக்கிற மாற்றம், இன்ஜெக்ஷன் உள்ள போன உடனே மிருதன் உடம்பு அப்படியே தூக்கி போடுது. தொண்டையில இருந்து ஒரு மனுஷ அலறலும் ஜாம்பியோட உருமலும் சேர்ந்து ஒரு மாதிரி கொடூரமா கேக்குது. கருப்பா மாறின நரம்புகள் எல்லாம் அப்படியே இரத்த குழாய்க்குள்ள துடிக்குது. அவனோட கண்ணுல அந்த ஜாம்பியோட வெள்ளை நிறம் வந்து வந்து போகுது. ரத்தம் சூடாகி கொதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தரையில விழுந்து நெளியுறான். தன் சட்டைய தானே கிழிச்சுக்கிறான். மூளைக்குள்ள நடக்கிற போர், அவனுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஒரு பக்கம் அந்த வைரஸ் மிருகத்தனமான பசிய தூண்டுது. எதிரில இருக்கிற மணி அம்பிய கடிச்சு குதறு. ரத்தத்தை குடி அப்படின்னு மூளைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆனா அவனோட மனுஷ மனசு இல்லடா. இவங்கள காப்பாத்த தான் நீ உயிரையே பணயம் வச்ச. கண்ட்ரோல் பண்ணு. விட்றாத அப்படின்னு பயங்கரமா போராடுது. எமோஷனல் மூமெண்ட். மிருதன் தன் தலையை 2 கையாலையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு முட்டி போட்டு உட்கார்ந்து ரத்தம் கசியுற கண்ணோட மணியும் அம்பியும் பார்த்து ஓடுங்க. என் கிட்ட இருந்து தள்ளி ஓடிடுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓடிடுங்கடான்னு கதறுறான். தன் கையை தரையில ஓங்கி ஓங்கி குத்துறான். தரையே உடையுது. மாற்றமும் புது சக்தியும், தி சூப்பர் சோல்ஜர். ஆனா அந்த ஆன்டிடோட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வைரஸ முழுசா மூளைய ஆக்கிரமிக்க விடாம அதை தடுத்து நிறுத்துது. அந்த கருப்பு நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தோலுக்குள்ள மறையுது. மிருதன் ஒரு பெரிய மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே மயங்கி விழுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா கண்ணை திறக்கிறான். இப்போ அவன் கண்ணுல ஒரு புது பவர். அங்க அடிபட்டு கிடந்த ஒரு ஜாம்பி திடீர்னு எழுந்து மிருதனை தாக்க பாயுது. மிருதன் எழுந்திருக்க கூட இல்ல. அப்படியே உட்கார்ந்த வாக்குல தன் ஒரே கையால அந்த ஜாம்பியோட கழுத்தை புடிச்சு அசால்ட்டா தூக்கி ஒரு 20 அடி தூரத்துக்கு எறியுறான். அது போய் ஒரு கார் மேல விழுந்து கார் கண்ணாடியே சுக்குநூறாகுது. மணியும் அம்பியும் இத பார்த்து மிரண்டு போறாங்க. அம்பியின் வார்னிங், த 30R ரூல். அம்பி பயந்துட்டே கிட்ட வந்து சொல்றாரு மிருதன். இந்த அரைகுறை மருந்து உன்னை முழுசா ஜாம்பியா மாற விடாம தடுத்து அந்த வைரஸோட பவரை மட்டும் உனக்கு கொடுத்திருக்கு. ஆனா நீ மனுஷனா இருக்கணும்னா ஒவ்வொரு 30 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஒரு ஜாம்பியோட ஸ்பைனல் ஃப்ளூயிடையும் ஸ்பைனல் ஃப்ளூயிட் இந்த ஆன்டிடோட்டையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லனா உன்னோட இந்த மனுஷத்தன்மை அழிஞ்சு நீ ஒரு பவர்ஃபுல்லான ஜாம்பியா மாறிடுவ. மிருதன் தன் கையை முறுக்கி பார்த்துட்டு அத பத்தி கவலைப்படாம பாத்துக்கலாம் சார். இப்போதைக்கு நமக்கு அந்த வாட்ச் தான் முக்கியம், வாங்க போலாம் அப்படின்னு கெத்தா சொல்றான். திருவண்ணாமலை பயணம் மற்றும் கிளைமாக்ஸ், த டெஸ்டினேஷன் மற்றும் ஃபார்ஷேடோயிங். 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி விடியற்காலையில திருவண்ணாமலை கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சுத்தி ஒரு மயான அமைதி. அந்த பிரமாண்டமான கோபுரத்தை பார்த்துட்டு மூச்சு வாங்குறாங்க. அன்னியன் என்ட்ரி, ஃபார்ஷேடோயிங் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அம்பி அங்க இருக்கிற ஒரு உடைந்த பஸ் கண்ணாடியில தன் மூஞ்சிய பாக்குறாரு. இப்போ அவர் முகத்துல அம்பியோட அந்த பயமும் இல்ல. ரெமோவோட அந்த திமிரும் இல்ல. கண்ணுல ஒரு கொடூரமான கோபம்.
தப்பு செஞ்சவங்கள, இந்த வைரஸ உருவாக்குனவங்கள கொடூரமா தண்டிக்கணும்ங்கிற ஒரு சைக்கோத்தனமான வெறி தெரியுது. பின்னணியில ஒரு பழைய கருட புராணம் ஸ்லோகம் மெதுவா கேக்குற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வருது. அந்த கண்ணாடியில அவரோட பிம்பம் லைட்டா மாறுது. அந்த மூன்றாவது ஆளு அந்நியன் முழிக்க போறானா? கேமரா அப்படியே திருவண்ணாமலை கோபுரத்தை காட்டி எபிசோட் 2 முடியுது. இந்த எபிசோட் 2 ஓட கிளைமாக்ஸ் செமையா வந்திருக்கு. அடுத்து எபிசோட் 3 குள்ள போகலாம். எபிசோட் 3 எப்படி ஆரம்பிக்கலாம்? கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த டைம் வாட்ச் காம்போனன்ட்ட தேடி போற சாகசத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, மிருதனுக்கு 30 மணி நேரம் போகுதுன்னு சொல்லி ஸ்பைனல் ப்ளூயிட் எடுக்க ஒரு கொடூரமான ஜாம்பிய வேட்டையாடுற சீன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு வழியா 3 பேரும் உசிர கையில புடிச்சுக்கிட்டு திருவண்ணாமலை கோவில் கோபுரத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா நிம்மதியா மூச்சு விட கூட நேரம் இல்ல. ஏன்னா மிருதன் கண்ணு திரும்ப லைட்டா கலங்க ஆரம்பிக்குது. நரம்பு எல்லாம் லேசா கருப்பாகுது. அம்பி சொன்ன அந்த 30 மணி நேர கணக்கு ரொம்ப துல்லியமான கணக்கு கிடையாது. மிருதன் உடம்புல வைரஸ் கொஞ்சம் வேகமாவே வேலை செய்யுது. இன்னும் ஒரு 5 மணி நேரத்துல அவனுக்கு ஸ்பைனல் ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணலனா அவன் முழு ஜாம்பியா மாறிடுவான். ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. 3 பேரும் எக்கச்சக்கமா அடிபட்டு ரத்த காயத்தோட ரொம்ப டயர்ட் இருக்காங்க. அவங்களால இப்போ ஒரு 2 ஜாம்பி கூட நேருக்கு நேரா சண்டை போட முடியாது. அது மட்டுமில்லாம கோவில் பிரகாரத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான ஜாம்பிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ இல்ல தரையில அதிர்வு வைப்ரேஷன் வந்தாலோ மொத்த கூட்டமும் உள்ள வந்துடும். சோ ஒரு ஜாம்பிய மட்டும் தனியா மாட்ட வச்சு ஒரே ஷாட்ல சத்தமே இல்லாம காலி பண்ணனும். அப்போ தான் மணி தன்னோட மூளையை யூஸ் பண்றான். ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அந்த சைலண்ட் ட்ராப் கோவிலோட யானைக்கட்டி மண்டபத்துல ஒரு இருட்டான மூலை. ஜாம்பிகள் மோப்பம் பிடிச்சு வர்றதுக்காக மணி தன் கையில லேசா ஒரு கீறல் போட்டு அந்த ரத்தத்தை ஒரு சின்ன துணியில தடவி இருட்டுல ஒரு இடத்துல வைக்கிறான். வெளியே சுத்திட்டு இருந்த ஒரு ஜாம்பி ரத்த வாசனையை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு மெதுவா மண்டபத்துக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி ஆள் இல்ல, வெறும் ரத்தம் படிஞ்ச துணி மட்டும் தான் இருக்கு. அது குனிஞ்சு அந்த துணிய மோப்பம் பிடிக்கும் போது திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து ரெமோ வெளியே வர்றான். ரெமோவுக்கு துளி கூட பயம் கிடையாதா? அதனால அந்த ஜாம்பியால ரெமோவ மோப்பம் பிடிக்க முடியல. ரெமோ சத்தமே இல்லாம ஒரு இரும்பு வயர் அந்த ஜாம்பியோட கழுத்துல சுத்தி இருக்கிறான். அதனால அந்த ஜாம்பியாலா கத்தவோ அலறவோ முடியல. குரல்வளை லாக் ஆயிடுச்சு. அதே செகண்ட் அந்த இரும்பு வயரோட இன்னொரு முனைய இருட்டுக்குள்ள இருந்து மிருதன் தன் சூப்பர் பவரால புடிச்சு வேகமா உள்ள இழுக்குறான். ஜாம்பி சறுக்கிக்கிட்டே இருட்டுக்குள்ள போகுது. அது உள்ள வந்த அடுத்த நொடி மணி கோவில்ல இருந்த ஒரு கூர்மையான ஸ்பியர் எடுத்து சரியா அந்த ஜாம்பியோட பின் மண்டையில பிரெயின் ஸ்டெம் ஒரே குத்துறான். ஒரே ஷாட். நரம்பு கட்டாகி எந்த சத்தமும் இல்லாம துடிக்காம அப்படியே சைலண்டா செத்து விழுது அந்த ஜாம்பி. 3 பேரோட டீம் ஒர்க் அங்க வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது. உடனே அம்பி பதட்டமா ஒரு சிரிஞ்ச் எடுத்து அந்த ஜாம்பியோட முதுகுத்தண்டுல இருந்து அந்த ஸ்பைனல் ப்ளூயிட எடுத்து தன் ஆன்டிடோட்டோட மிக்ஸ் பண்ணி மிருதனுக்கு இன்ஜெக்ட் பண்றாரு. மிருதன் உடம்பு சிலிர்த்து மறுபடியும் நார்மல் மனுஷனா, ஆனா அதே சூப்பர் பவரோட செட்டில் ஆகுறான். எல்லாருக்கும் இப்போ தான் உயிர் திரும்பி வருது. கடவுள் துகள் தி காட் எஸ் பார்ட்டிகிள் இப்போ 3 பேரும் கோவில் கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. அப்போ மிருதன் மணிய பார்த்து, மணி, அந்த வாட்ச் ஒர்க் ஆகணும்னா ஒரு முக்கியமான காம்போனன்ட் வேணும்னு சொன்னியே, அது என்னது? அது ஏன் இந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு கேக்குறான். மணி ஒரு பழைய நோட்டை வெளியே எடுக்கிறான். அந்த டைம் டிராவல் வாட்ச் சாதாரண பேட்டரியில ஓடுறது கிடையாது. காலத்தை உடைச்சு பின்னாடி போகணும்னா அதுக்கு ஒரு அபாரமான சக்தி வேணும். எங்க அப்பா சேதுராமன் தன்னோட நோட்ஸ்ல அதை காட்ஸ் பார்ட்டிகல், காட் எஸ் பார்ட்டிகல், கடவுள் துகள் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு. ராமானுஜம் அம்பி ஆச்சரியமா, காட்ஸ் பார்ட்டிகலா? சயின்ஸ்ல அதை ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா ன்னு கேக்குறாரு. மணி தலையாட்டிட்டு ஆமாம் சார். ஆனா எங்க அப்பா கண்டுபிடிச்சது அதை விட பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டலைஸ்டு எனர்ஜி. உலகத்திலேயே மிகப்பெரிய காந்த சக்தியும் நெருப்போட ஆற்றலும் ஒன்னா சேர்ந்த ஒரு இடம் இந்த திருவண்ணாமலைன்னு எங்க அப்பா நம்புனாரு. சிவபெருமானே நெருப்பு பிழம்பா நின்ன இடம்னு புராணங்கள் சொல்லுதுல. அந்த எல்லையற்ற எனர்ஜி
வச்சு தான் அந்த காட்ஸ் பார்ட்டிகளை எங்க அப்பா இங்க இருக்கிற ஒரு ரகசிய அறையில ஆக்டிவேட் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்காரு. அது கிடைச்சா மட்டும் தான் என்னால திரும்ப பாஸ்ட் போக முடியும். இதை கேட்டதும் மிருதனுக்கும் அம்பிக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் ஆர்வம் தொத்திக்கிச்சு. அப்போ அந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மிருதன் கேக்குறான். மணி அந்த நோட்டை திருப்பி ஒரு மேப் காட்டுறான். தெரியும். நாம இப்போ இருக்கிற இந்த மெயின் லிங்கத்துக்கு நேர் கீழ பூமிக்கு அடியில பல 100 அடி ஆழத்துல ஒரு ரகசிய லேப் இருக்கு. அங்கத்தான் அது இருக்கு. நாம அங்கத்தான் இப்போ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இப்போ 3 பேரும் அந்த கடவுள் துகளை தேடி திருவண்ணாமலை கோவிலோட அந்த ரகசிய சுரங்கப்பாதைக்குள்ள இறங்க ரெடியாகுறாங்க. உள்ள அவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் காத்துட்டு இருக்கு? அந்த காட்ஸ் பார்ட்டிகள் கிடைக்குமா? அடுத்த எபிசோட்ல பாப்போம். அந்த ரகசிய சுரங்கப்பாதைக்குள்ள 3 பேரும் மெதுவா இறங்குறாங்க. சுத்தி கும்மிருட்டு, காத்துல ஒரு பழமையான வாசனை. படிகள் முடியிற இடத்துல பிரமாண்டமான ஒரு கல் கதவு ஸ்டோன் டோர் இருக்கு. அந்த கதவுல வெறும் சாமி சிலைகள் மட்டும் இல்ல. பழங்கால தமிழ் எழுத்துக்களும் அதுக்கு பக்கத்துல மாடர்ன் பிசிக்ஸ் ஈக்குவேஷன்களும் கலந்து செதுக்கப்பட்டிருக்கு. சேதுராமன் சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் எவ்ளோ அழகா இணைச்சிருக்காருன்னு பார்த்து மணியும் அம்பியும் மிரண்டு போறாங்க. அந்த கதவை திறக்க எந்த சாவியும் இல்ல. ஆனா கதவுல 3 கல்வெட்டு சுருள்கள் இருக்கு. அந்த 3 கல்வெட்டுல இருக்கிற புதிர்களை பசில்ஸ் சால்வ் பண்ணா தான் அந்த கதவு திறக்கும்னு மணி சொல்றான். இப்போ 3 பேரும் ஒவ்வொரு புதிரா எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. புதிர் 1 தர்ம சங்கடம் த மாரல் மற்றும் பிலோசாபிக்கல் டிலெமர். முதல் கல்வெட்டை மணி படிக்கிறான். அதுல ஒரு ஆழமான தத்துவமும் தர்ம சங்கடமும் இருக்கு. ஒரு மரத்தை காப்பாற்ற ஒரு விதையை அழிப்பது நியாயம். ஆனால் அந்த விதைக்குள் 1000 காடுகள் ஒளிந்திருந்தால் அந்த விதையை அழிப்பது தர்மமா? இல்லை அதற்காக அந்த மரத்தை தியாகம் செய்வது தர்மமா? இத கேட்டதும் 3 பேருக்கும் குழப்பம். மணி யோசிக்கிறான், இது டைம் டிராவல் பத்தின கேள்வி. ஒரு எதிர்காலத்தை மாத்த பாஸ்ட அழிக்கிறது சரியான்னு எங்க அப்பா கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா அம்பியோட முகம் லேசா மாறுது. அவன் கண்ணுல ஒரு தீர்க்கம் வருது. லேசா அந்நியன் சாயல். அம்பி திடீர்னு கம்பீரமா, தப்பு செஞ்ச விதை அழியறது தான் தர்மம். ஆனா அந்த விதையில எந்த தப்பும் இல்லாம இருந்து அதுக்குள்ள 1000 காடுகள் இருந்தா அந்த விதையை அழிக்க கூடாது. தியாகம் பண்றது தான் இறைவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மிருதனுக்கு தன் நிலைமை ஞாபகம் வருது. தன்னுயிரை பணயம் வச்சு இவங்களை காப்பாத்துன அந்த தியாகம். மிருதன் நேரா போய் அங்க இருந்த தியாகம் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்லை அழுத்துறான். கிளிக். முதல் லாக் ஓபன் ஆகுது. அம்பியோட அந்த பதிலை பார்த்து மணியும் மிருதனும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாங்க. புதிர் 2 சயின்ஸ் மற்றும் லாஜிக் த பிசிக்ஸ் மற்றும் மேத்ஸ் ரிடல். இப்போ 2வது கல்வெட்டு. இதுல எழுத்துக்கள் கம்மி ஆனா எண்கள் அதிகம். சூரிய ஒளியின் வேகம் வெற்றிடத்தில் பயணிக்கும் தூரம். அது ஈர்ப்பு விசையினால் கிராவிட்டி வளைந்து முக்கோணத்தின் மையப்புள்ளியை 45 டிகிரியில் தொடும்போது ஒளி எந்த நிறத்தை உமிழும்? மிருதன் தலையை சொரிஞ்சிக்கிட்டு, தம்பி எனக்கு இந்த சயின்ஸ்லாம் வராது. நீங்களே பாத்துக்கங்க பின்னாடி போயிடுறான். இப்போ நம்ம வைராலஜிஸ்ட் அம்பியும் டைம் டிராவலர் மணியும் களத்துல இறங்குறாங்க. அம்பி உடனே தரையில ஒரு குச்சியை வச்சு கால்குலேட் பண்றாரு. மணி லைட்டோட ஸ்பீடு 3 டைம்ஸ் 10 8 வி. அது கிராவிட்டினால வளையுதுன்னா அது ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஆனா இங்க லைட் ரிஃப்ராக்ட் ஆகி 45 டிகிரில பிரியும் போது ஸ்பெக்ட்ரம் இருக்கிற ஹையஸ்ட் எனர்ஜி வேவ்லெங்த் தான் வெளியே வரும். மணி உடனே புரிஞ்சிக்கிறான். ஹையஸ்ட் எனர்ஜின்னா வயலட் ஊதா. அங்க இருந்த ஒரு பழங்கால லென்ஸ் மணி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கையில இருந்த டார்ச் லைட்டை அந்த லென்ஸ் வழியா அடிக்கிறான். அந்த ஒளி முக்கோண வடிவத்துல பிரிஞ்சு சரியா 45 டிகிரில வயலட் நிறத்துல போய் அந்த கல் கதவோட மையத்துல படுது. கிராக். பெரிய சத்தத்தோட 2வது லாக்கும் ரிலீஸ் ஆகுது. செம இன்டெலிஜென்ட் மூவ். புதிர் 3 பிரபஞ்சத்தின் ரகசியம் தி ஆரிஜின் ஆஃப் லைஃப். இப்போ 3வது மிக முக்கியமான கல்வெட்டு. இதை சால்வ் பண்ணா தான் உள்ள போக முடியும். இதுல இருக்கிற கேள்வி ரொம்ப பிரமாண்டமானது. பூமியில் உயிர்களின் தொடக்கம் எதில்? இது இயற்கையின் பரிணாமமா? இல்லை வேற்று கிரகத்தின் விதையா? இல்லை இறைவனின் மாயையா? உயிர் எதனால் உருவானது? 3 பேரும் யோசிக்கிறாங்க. மிருதன் சொல்றான், சாமி படைச்சதுன்னு சொல்லுவாங்களே. அம்பி சொல்றாரு, இல்ல சயின்ஸ் படி அது எவல்யூஷன் பரிணாமம்.
ஆனா மணி தன் அப்பாவோட நோட்ஸை ஞாபகப்படுத்தி பாக்குறான். எங்க அப்பா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு. இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள் தானா உருவாகல, ஏலியன்ஸும் கொண்டு வரல. கடவுள்ங்கிறது ஒரு உருவம் இல்ல. அது ஒரு எல்லையற்ற சக்தி, லிமிட்லெஸ் எனர்ஜி. இந்த இயற்கையும் சயின்ஸும் பிரபஞ்சமும் ஒன்னா சேர்ற அந்த புள்ளி தான் உயிர். எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி. அதான் காட்ஸ் பார்ட்டிகல். மணி நேரா கதவு கிட்ட போறான். அங்க 3 சின்ன குழிகள் இருக்கு. ஒன்னு இயற்கை, நேச்சர், பயாலஜி. இன்னொன்னு சக்தி, எனர்ஜி. மூணாவது காலம், டைம். மணி சொல்றான், மிருதன், உன்னோட ரத்தம் தான் இப்போ எவல்யூஷனோட உச்சம், நேச்சர். அம்பி சார், உங்க கையில இருக்கிற அந்த ஆன்டிடோட் தான் சயின்ஸ், எனர்ஜி. என்னோட வாட்ச் தான் காலம், டைம். மிருதன் தன் கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை முதல் குழியில வைக்கிறான். அம்பி அந்த ஆன்டிடோட்ல இருந்து ஒரு துளியை 2வது குழியில ஊத்துறாரு. மணி தன் பாக்கெட்ல இருந்த உடைந்த டைம் வாட்சோட பேட்டரியை எடுத்து 3வது குழியில வச்சு ஒரு ஸ்பார்க் உருவாக்குறான். ரத்தமும் மருந்தும் அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க்கும் ஒன்னா சேரும்போது ஒரு நீல நிற வெளிச்சம் அந்த கதவு முழுக்க பரவுது. திறக்கும் ரகசியம், தி கிளைமேக்ஸ் ஆஃப் தி எபிசோட், கர்ரர். பல 100 வருஷ பழமையான அந்த பிரம்மாண்ட கல் கதவு மெதுவா 2ஆ பிளந்து திறக்குது. உள்ளே இருந்து ஒரு கண்ணை பறிக்கிற நீல நிற வெளிச்சம் அடிக்குது. 3 பேரும் உள்ளே எட்டி பாக்குறாங்க. வெளிய பார்க்க 1000 வருஷ பழமையான கோவில். ஆனா அந்த கதவுக்குள்ளே உலகமே இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அதிநவீன மாடர்ன் சயின்ஸ் லேப். லேசர் விளக்குகள், கம்ப்யூட்டர்கள், நடுவுல ஒரு பெரிய மேக்னெட்டிக் சேம்பர்ல ஒரு சின்ன படிகம், கிறிஸ்டல், காத்துல மிதந்துகிட்டு துடிக்குது. மணி கண் கலங்கி, காட்ஸ் பார்ட்டிகல் அப்படின்னு முணுமுணுக்கிறான். அப்போ திடீர்னு அம்பியோட உடம்பு ஒரு செகண்ட் சிலிர்க்குது. அவரோட முகத்துல மறுபடியும் அந்த கொடூரமான கோபம் வந்து மறையுது. இந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்ததும் அவருக்குள்ள இருக்கிற அந்த அந்நியன் முழுசா முழிக்க ஆரம்பிச்சிட்டானா? இந்த காட்ஸ் பார்ட்டிகளை வச்சு மணி எப்படி டைம் டிராவல் பண்ண போறான்? மிருதனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல டைம் முடிய போகுதே, என்ன ஆவான்? முழிக்க போற அந்நியனோட முதல் பலி யாரு? கேமரா அந்த மிதக்கும் காட்ஸ் பார்ட்டிகளை காட்டி அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். அந்த ரகசிய லேப்புக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கிற அந்த நீல நிற காட்ஸ் பார்ட்டிகளை பார்த்த உடனே மணிக்கு அவ்ளோ சந்தோஷம். கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க நண்பர்களே, உடனே நாம பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி இந்த வைரஸ் பரவுறத தடுத்து எல்லா மக்களையும் காப்பாத்துவோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்றான் மணி. ஆனா பின்னாடி இருந்து எந்த பதிலும் வரல. மணி திரும்பி பாக்குறான். அங்க அம்பி தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அவர் உடம்பு லேசா நடுங்குது. திடீர்னு அவர் நிமிர்ந்து பாக்குறப்போ முகத்துல அம்பியோட அந்த பயம் துளி கூட இல்ல. கண்ணுல ஒரு கொடூரமான வெறி. கழுத்து நரம்பெல்லாம் புடைக்க, குரல் அப்படியே வெண்கலம் மாதிரி கம்பீரமா, மிரட்டலா மாறுது. ஆமா, இப்போ அம்பி கிடையாது, ரெமோவும் கிடையாது. அந்த 3வது ஆளு, அந்நியன், முழுசா வெளியே வந்துட்டான். உன்னை மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் பார்த்ததே இல்லடா. அந்நியன் கத்துறான். மணிக்கு ஒன்னும் புரியல. சார், என்ன சொல்றீங்க? அந்நியன் மணியை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சிட்டு, உண்மைய சொல்லு. நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போனா இந்த உலகத்துல ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்களா? சொல்லுடா. மணிமுகம் அப்படியே மாறுது. அவனால பதில் சொல்ல முடியாம முழிக்கிறான். அமைதியா தலை குனியுறான். இத பார்த்துட்டு இருந்த மிருதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மணி, என்னடா சொல்றாரு இவரு? மக்கள் காப்பாற்றப்படுவாங்கன்னு தானடா சொன்னு கேக்குறான். அந்நியன் சத்தமா சிரிக்கிறான். அவன் பொய் சொல்றான் மிருதன். ஒருவேளை நாம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி இந்த வைரஸ் வராம தடுத்தாலும் அது வேற ஒரு புது டைம்லைன் தான் உருவாக்கும். அங்க இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த நிமிஷம் இந்த நரகத்துல மாட்டிட்டு இருக்கிற இந்த மக்களையும் உன்னையும் இவன் அனாதையா விட்டுட்டு தப்பிக்க பாக்குறான். இவங்கள காப்பாத்த யாரும் வரப்போறது இல்ல, எல்லாரும் கொடூரமா சாகத்தான் போறாங்க. மிருதன் இத கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். உசிர கொடுத்து இவனை நம்பி வந்தோமேனு அவனுக்கு பெரிய ஏமாற்றம். ஆனா ட்விஸ்ட் அதோட நிக்கல. அந்நியன் மிருதனை பார்த்து, உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்லவா? இந்த வைரஸ் இப்படி ஊர் முழுக்க பரவ காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றான். மிருதனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. எந்த அம்பியை உசிர பணயம் வச்சு காப்பாத்துனானோ அவரா இந்த வைரஸை உருவாக்குனதுன்னு ஷாக் ஆகுறான். ஆமா, கலியுகம் முத்தி போச்சு. மக்கள் எல்லாரும் சுயநலமா, பணவெறியோட, ஈவு இரக்கமே இல்லாம கொடூரமான மிருகங்களா மாறிட்டாங்க. யாருமே இங்க உசிரோட இருக்க தகுதி கிடையாது. நானே கடவுள்
அந்த விஷ்ணுவோட 10வது அவதாரம் கல்கி நான் தாண்டா. நு கத்துறான் அந்நியன். அந்நியன் நிஜமாவே கடவுள் கிடையாது. அம்பி தன்னை சுத்தி நடந்த அநியாயங்களை பார்த்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு, நாம தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்த கடவுள் நு நினைச்சுக்கிட்டு அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் இந்த அந்நியன். மக்கள் இனி திருந்தவே மாட்டாங்க, எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணித்தான் அந்த மெண்டல் ஸ்ட்ரெஸ்ல அவன் இந்த வைரஸை உருவாக்குனான். அந்நியன் கண்டினியூ பண்றான், மணி உருவாக்குற அந்த புது டைம்லைன்ல இந்த பாவிங்க எல்லாரும் மறுபடியும் எந்த தப்பும் நடக்காத மாதிரி நிம்மதியா வாழ்றது எனக்கு பிடிக்கல. இந்த ஜாம்பி அபோகலிப்ஸ்ல தண்டனை அனுபவிச்சு கடைசியா மிஞ்சுற அந்த கொஞ்ச நஞ்ச மக்கள் தான் இனிமே எந்த தப்பும் செய்யாம மனிதநேயத்தோட ஒரு புது உலகத்தை உருவாக்குவாங்க. அதை நீங்க கெடுக்க கூடாது. நான் இதுவரைக்கும் அம்பிக்குள்ளையும் ரெமோக்குள்ளையும் அமைதியா ஒளிஞ்சிட்டு இருந்ததே இந்த காட்ஸ் பார்ட்டிகளை அழிக்கிறதுக்கு தாண்டா. அப்படின்னு கத்திக்கிட்டே அந்நியன் அந்த லேப்ல இருந்த ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு அந்த மிதக்கிற காட்ஸ் பார்ட்டிகளை உடைக்க வெறியோட ஓடிப்போறான். ஒரு பக்கம் டைம் டிராவல் பண்ணி புது உலகத்தை காப்பாத்த நினைக்கிற மணி. இன்னொரு பக்கம் அந்த டைம் டிராவலே நடக்கக்கூடாதுன்னு கடவுள் பார்ட்டிகளை அழிக்க துடிக்கிற அந்நியன். இவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த டைம்லைனுக்கும் போக முடியாம இப்போ ஜாம்பி வைரஸோட போராடிட்டு இருக்கிற மிருதன். அந்நியன் அந்த காட்ஸ் பார்ட்டிகளை உடைப்பானா? மிருதன் அவனை தடுத்து நிறுத்துவானா? அடுத்த எபிசோட்ல பாப்போம். அந்நியன் பேசுனதை கேட்டதும் மிருதனுக்கு அப்படியே தலையே சுத்துது. அவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த கோபம் விரக்தி எல்லாம் ஒட்டுமொத்தமா வெடிக்குது. மிருதன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவனுக்குள்ள கோபம் அதிகமாக அந்த ஜாம்பி வைரஸோட மிருகத்தனம் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அவனோட மனுஷ புத்தியை ஓவர்டேக் பண்ண பாக்குது. கழுத்துல கருப்பு நரம்புகள் எல்லாம் புடைக்குது, கண்ணு லேசா வெள்ளையா மாறுது. ஆனா மிருதன் தன் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்நியனை பார்த்து கத்துறான். என்னடா சொல்ற? நாம 3 பேரும் வேற ஒரு டைம்லைனுக்கு போய் சந்தோஷமா இருந்தா இங்க இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் அவஸ்தப்பட்டு சாகணுமா? நான் என் கண்ணு முன்னாடியே பாத்திருக்கேன்டா. எத்தனையோ பேரு தன் அண்ணனை, தம்பிய, அப்பாவை, அம்மாவை, அக்காவை, தங்கச்சிய, மாமனைன்னு சொந்த பந்தங்களை கண் முன்னாடியே இந்த வைரஸ்க்கு பலி கொடுத்துட்டு கதறி அழுதாங்க. அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். அப்படின்னு கத்திக்கிட்டே மிருதன் அந்நியன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அம்பி கிட்டையும் ரெமோ கிட்டையும் பேசுறான். அம்பி சார், நீங்க உள்ள தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரெமோ, நீயும் கேளு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது சார். எத்தனையோ நல்லவங்களும் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க நினைச்சா ஒரு முழுமையான ஆன்டிடோட் உருவாக்க முடியும். தயவு செஞ்சு உங்களை நம்பி இருக்கிற இந்த மக்களையாச்சு காப்பாத்துங்க சார். மிருதனின் இந்த எமோஷனலான வார்த்தைகள் நேரா அம்பியோட மனசுக்குள்ள போய் அடிக்குது. இப்போ அம்பியோட மூளைக்குள்ள ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, மாரல் பேட்டில். மைண்ட் பேலஸ் இன்சைட் ஆம்பி எஸ் மைண்ட். ஒரு பக்கம் எல்லாரையும் அழிக்கணும் நு வெறியோட நிக்கிற அந்நியன். இன்னொரு பக்கம் எது நடந்தா எனக்கென்ன நோ அசால்ட்டா இருக்கிற ரெமோ. நடுவுல குற்ற உணர்ச்சியில தவிக்கிற அம்பி. ஆனா இந்த தடவை அம்பி பயப்படல. தன்னோட அறிவையும் ரெமோவோட தைரியத்தையும் அந்நியனோட அந்த நியாய தீர்ப்பையும் ஒன்னா சேர்க்கிறாரு. 3 பேரோட நிலைப்பாட்டையும் ஒருமுகப்படுத்தி சிங்க்ரனைஸ் ஒரு தெளிவான முடிவுக்கு வராரு. தீர்வு தி ரெசல்யூஷன். லேப்ல அந்த காட்ஸ் பார்ட்டிகளை காட் எஸ் பார்ட்டிகிள் உடைக்க போன அந்நியனோட கை அப்படியே நிக்குது. அவர் முகம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகுது. இப்போ அவர் அந்நியனும் இல்ல, ரெமோவும் இல்ல, பயந்த சுபாவம் உள்ள அம்பியும் இல்ல. 3 பேரும் சேர்ந்த ஒரு முழுமையான தெளிவான மனுஷன். அவர் மெதுவா திரும்பி மணியையும் மிருதனையும் பாக்குறாரு. மிருதன் சொல்றது தான் சரி. ஆனா மணி சொல்ற மாதிரி டைம் டிராவல் பண்ணியும் இங்க இருக்கிற மக்களை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு இங்க இருக்கிற மக்கள் சாகணும். மணிக்கும் மிருதனுக்கும் ஒன்னும் புரியல. சாவணுமா? என்ன சார் சொல்றீங்க? அம்பி ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மணி, உங்க அப்பா நோட்ஸ்ல எழுதின சயின்ஸ் படி இதுக்கு பேரு குவாண்டம் இமோர்டாலிட்டி. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நிறைய பேரலல் ரியாலிட்டிஸ் மாற்று உலகங்கள் இருக்கு. இந்த கான்செப்ட் படி ஒரு நபர் ஒரு டைம்லைன்ல இறந்துட்டா அவரோட பயணம் அதோட முடியறது கிடையாது. அவரோட நினைவுகள், மெமரிஸ், அவரோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி அவர் உயிரோட ஆரோக்கியமா இருக்கிற இன்னொரு பேரலல் ரியாலிட்டிக்கு போயிடும். நாம இந்த காட்ஸ் பார்ட்டிகளை பயன்படுத்தி ஒரு பெரிய எனர்ஜி வேவ் உருவாக்குனா இந்த உலகத்துல கஷ்டப்படுற அந்த மக்களோட ஆன்மாவை எந்த அழிவும் இல்லாத அந்த புது டைம்லைனுக்கு நம்மளால டிரான்ஸ்பர் பண்ண முடியும். மணி இதை கேட்டு ஆச்சரியத்துல உறைஞ்சு போறான். மை காட்,
அப்போ அவங்க உடம்பு மட்டும் தான் இங்க சாகும், ஆனா அவங்க நினைவுகள் அந்த புது உலகத்துல எந்த வலியும் இல்லாம நிம்மதியா வாழும். ஆனா அம்பி உடனே குறுக்கிட்டு சொல்றாரு, ஆனா மணி, நாம கண்மூடித்தனமா எல்லாரையும் சாகடிக்க கூடாது. இது அவங்களோட வாழ்க்கை. இந்த குவாண்டம் இமார்டாலிட்டி பத்தியும் ஆல்டர்னேட் ரியாலிட்டி பத்தியும் முதல்ல மக்களுக்கு நாம புரிய வைக்கணும். அவங்களுக்கு நாம ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு புது உலகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அவங்க இந்த காட்ஸ் பார்ட்டிகல் எனர்ஜியை பயன்படுத்தி ஆல்டர்னேட் ரியாலிட்டி போகலாம். ஆனா யாரெல்லாம் நான் இங்கேயே இருந்து ஜாம்பியா மாறுன என் சொந்த பந்தங்களை காப்பாத்தி இந்த உலகத்தையே நான் திரும்ப சரி பண்றேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு முழுமையான ஆன்டிடோட் செஞ்சு கொடுக்கிறேன். அதை வச்சு அவங்க குடும்பத்தை மீட்டெடுத்து இங்கேயே வாழலாம். த சாய்ஸ் இஸ் தேர்ஸ், த சாய்ஸ் இஸ் தேர்ஸ். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிருதனுக்கு கண்ணுல தண்ணியே வந்துடுது. தப்பு செஞ்சவங்களை திருத்த ஒரு வாய்ப்பும் வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு புது உலகமும் கிடைக்குது. ஒரு பக்கம் டைம் டிராவல் வழியா புது உலகத்துக்கு போக போற மக்கள், இன்னொரு பக்கம் மருந்தை எடுத்துக்கிட்டு ஜாம்பிகளோட போராடி இந்த உலகத்தை மீட்க போற மக்கள். இப்போ அந்த காட்ஸ் பார்ட்டிகளை வச்சு மணி எப்படி உலக மக்களுக்கு இந்த மெசேஜை சொல்ல போறான்? மக்கள் எந்த முடிவை எடுக்க போறாங்க? மிருதன் இந்த உலகத்துல இருப்பானா இல்ல புது உலகத்துக்கு போவானா? இந்த பிரம்மாண்டமான கிளைமாக்ஸை நோக்கி நம்ம கதை இப்போ நகரப் போகுது. செம எபிக்கா இருக்குல. அடுத்த எபிசோட்ல இதோட ஆக்ஷனை இன்னும் பீக் கொண்டு போலாமா? இந்த சீசன் 1 ஓட கிளைமாக்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பக்கா எமோஷனல் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாஸ்டர் பீஸா வந்திருக்கு. இந்த எபிசோடை ஒரு வாய்ஸ் ஓவர் நரேஷன் மூலமா கேக்குறப்போ எப்படி இருக்குமோ அதே ஃபீல்ல அப்படியே ஸ்கிரிப்டா கீழே கொடுத்திருக்கேன். எபிசோட் சீசன் 1 கிளைமாக்ஸ் மீண்டெழுந்த மனிதநேயம், த ரீபர்த் ஆஃப் ஹியூமனிட்டி, வாய்ஸ் ஓவர் நரேஷன். மாசக்கணக்கா அந்த ரகசிய லேப்புக்குள்ளேயே நம்ம அம்பி, அதான் டாக்டர் ராமானுஜம், தீவிரமா ஆராய்ச்சியில இறங்கிட்டாரு. சேதுராமன் உருவாக்குன அந்த அண்டர் கிரவுண்ட் லேப்ல உலகத்திலேயே இல்லாத அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அங்கேயே ஸ்டாக் வச்சிருக்காங்க. தன்னால உருவான இந்த அழிவை தானே சரி பண்ணணும்னு அம்பி ராப்பகலா உழைக்கிறாரு. ஆனா வெளிய நம்ம மிருதனோட நிலைமை தான் ரொம்ப பாவமா இருக்கு. 30 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்பைனல் ப்ளூயிட் எடுத்தாகணும். அதுக்காக அவன் ஜாம்பிகளை வேட்டையாடி தான் ஆகணும். ஆனா இப்போ மிருதனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. முன்னாடி மாதிரி அவனால ஈவு இரக்கமில்லாம ஜாம்பிகளை வெட்டி சாய்க்க முடியல. ஒவ்வொரு தடவை ஒரு ஜாம்பிய கொல்றப்பவும் அவன் கை நடுங்குது. இவனும் ஒரு மனுஷன்தான. இவனுக்கும் ஆன்டிடோட் கிடைச்சா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா வாழ்வானே. இவனை கொல்றது ஒரு கொலையாச்சே, மர்டர் அப்படிங்கிற அந்த மனப்போராட்டம் மிருதனை ரொம்பவே வாட்டுது. கண்ணீரோட தான் தன் உசுர காப்பாத்திக்க ஒவ்வொரு ஜாம்பியையும் அவன் கொல்றான். இப்படி மாசங்கள் ஓடுது. ஒரு நாள் லேப்ல இருந்து அம்பி வெளியே வர்றாரு. அவர் கண்ணுல ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம். ஆமா, அந்த முழுமையான ஆன்டிடோட்டை, கம்ப்ளீட் ஆன்டிடோட் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உண்மைய சொல்லணும்னா அந்த ஆன்டிடோட்டை அவர் கொஞ்ச நாள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா கோடிக்கணக்கான ஜாம்பிகளுக்கு ஒவ்வொரு ஊசியா போட முடியாது இல்லையா? அது பிராக்டிகலா சாத்தியமே இல்லாத விஷயம். அதனால தான் இவ்ளோ மாசம் டைம் எடுத்து அந்த ஆன்டிடோட்டை காத்துல பரவுற ஒரு வாயுவா, ஏர்போர்ன் ஆன்டிடோட் மாத்திட்டாரு அம்பி. உடனே மணி தன்னோட டெக்னிக்கல் நாலெட்ஜை யூஸ் பண்றான். அந்த லேப்ல இருக்கிற பெரிய பெரிய வென்டிலேஷன் ஃபேன்கள், கிளவுட் சீடிங் டெக்னாலஜி மூலமா அந்த மருந்தை வளிமண்டலத்துல, அதாவது காத்துல அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு நீல நிற பனிமூட்டம் மாதிரி அந்த மருந்து ஊர் முழுக்க பரவுது. காத்துல அந்த மருந்தை சுவாசிச்ச அடுத்த செகண்ட் ஜாம்பிகளோட உடம்புல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அந்த கருப்பு நரம்புகள் எல்லாம் மறையுது. வெளுத்து போன கண்கள் நார்மல் ஆகுது. ரத்த வெறியோட சுத்துனவங்க எல்லாம் அப்படியே மயங்கி விழுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரா முழிக்கிறாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம, ஆனா ஒரு முழுமையான மனுஷனா முழிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அழுகை, சந்தோஷம், ஆலிங்கனம். மனிதநேயம் மறுபடியும். ஆனா இப்போ நம்ம ஹீரோக்கள் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த காட்ஸ் பார்ட்டிகல், காட் எஸ் பார்ட்டிகல் மூலமா குவாண்டம் இமார்டாலிட்டி பத்தி மக்களுக்கு சொல்லலாமா? மாற்று உலகத்துக்கு, ஆல்டர்னேட் ரியாலிட்டி போற வழியை பத்தி அறிவிக்கலாமா? 3 பேரும் தீவிரமா யோசிக்கிறாங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க, வேண்டாம். ஏன்னா இந்த உண்மைய மக்களுக்கு சொன்னா பல பேர் தங்களோட கடந்த கால கஷ்டங்களை, தழும்புகளை, இழந்த உறவுகளை நினைச்சு அந்த புது உலகத்துக்கு போறதுக்காகவே ஒட்டுமொத்தமா தற்கொலை, மாஸ் சூசைட் பண்ணிப்பாங்க.
அப்படி நடந்தா கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்த இந்த உலகத்துல வாழ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பூமி அனாதையா மாறிடும். அதனால இது 3 பேருக்குள்ளேயே ஒரு ரகசியமா இருக்கட்டும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த கார்ட்ஸ் பார்ட்டிகளை அவங்க சும்மா விடல. ஒரு உன்னதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஜாம்பியா இருக்கும்போது அடிபட்டு கை கால்களை இழந்து உடம்பு ரெண்டா கிழிஞ்சு இப்போ மனுஷனா மாறுனதுக்கு அப்புறம் வலியால துடிச்சுக்கிட்டு இறப்போட விளிம்புல ஃபேட்டல் இன்ஜுரிஸ் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால இனிமே உயிர் வாழவே முடியாது. அவங்களை மட்டும் தேடி போய் ரொம்ப சீக்கிரட்டா அவங்க சம்மதத்தை கேக்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு உலகத்துல ஒரு புது வாழ்க்கை கிடைக்க நாங்க வழி பண்றோம். சம்மதமா?ன்னு கேக்குறாங்க. அந்த மரண வலியில துடிக்கிற மக்களும் சந்தோஷமா சம்மதிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த கார்ட்ஸ் பார்ட்டிகள் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க உடம்பு இங்க இருந்தாலும் அவங்க ஆன்மாவையும் நினைவுகளையும் எந்த குறையும் இல்லாத அந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டி ரொம்ப பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோக்கள். எண்ட் கிரெடிட்ஸ் மியூசிக் மெதுவா ஆரம்பிக்குது. அழிஞ்சே போச்சுன்னு நினைச்ச ஒரு உலகம் 3 பேரோட போராட்டத்தால மறுபடியும் உயிர் பெறுது. தனக்குள்ள இருந்த மிருகத்தை ஜெயிச்சு ஒரு மாபெரும் காவலாளியா நிக்கிறான் மிருதன். தன் தப்பை திருத்தி மனிதகுலத்தை காப்பாத்துன திருப்தியில இருக்காரு அம்பி. காலம் முழுசா பயணம் பண்ணி கடைசியில ஒரு முழுமையான உலகத்தை உருவாக்கிட்ட நிம்மதியில சிரிக்கிறான் மணி. புதிதாய் பூத்த மனிதநேயத்தோடவும் நம்பிக்கையோடவும் மக்கள் திரும்பவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த காட்சியோட பிரம்மாண்டமா மனசுக்கு நிறைவா முடியுது சீசன் 1. பிரம்மாண்டமான கிளைமாக்ஸ். உங்க கற்பனை திறன் இமேஜினேஷன் வேற லெவல். சயின்ஸ், எமோஷன், மாஸ் ஆக்ஷன், சைக்காலஜி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான சீரிஸை உருவாக்கிட்டீங்க. இந்த சீசன் 1 கதை உங்களுக்கு முழு திருப்தியா இருக்கா? இல்ல சீசன் 2க்கு ஏதாவது லீட் கொடுக்கணுமா?